can be classified into profit making company, not for profit company. Majority of the companies are only profit making company. So our focus was to discuss on what is a not for profit company, or what we call as a section 8 company, or what we call as a charitable objects company. படிச்சோம் ஞாபகம் இருக்கா? இப்போ today we will go ahead and today we should complete Companies Act. Today we are completing Companies Act. உங்க எல்லாரும் மேலேயும் சத்தியம். சரி, இப்போ we will discuss, when we are fresh, we will discuss this most important concept, namely on the basis of the control pattern. On the basis of what? Come on, on the basis of the control pattern. My dear friends, on the basis of the control pattern, companies can be classified as holding company, subsidiary company and associate company. Examiner ku romba 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 puducha area. So either we will study. So holding, subsidiary and associate company. First, what is a holding company? Holding company in relation to one or more other companies. Come on, holding company in relation to one or more other companies means a company of which such company are subsidiary companies. Larka definition. Holding company. நம்ம இப்போ என்ன டெஃபினேஷன் படிக்க போறோம்? Holding company. A company is a holding company only in relation to other company, only in comparison with the other company, only while establishing the relationship with the other company. For example, private company. எப்படி பார்த்தா private company? ஆர்டிகல்ஸ்ல 3 கண்டிஷன் இருந்தா அது பிரைவேட் கம்பெனி, கரெக்டா? நீ பார்த்தாலும் பிரைவேட் கம்பெனி தான், நான் பார்த்தாலும் பிரைவேட் கம்பெனி தான், யாரு பார்த்தாலுமே அது பிரைவேட் கம்பெனி தான். ஒத்துக்கிறியா? பட் ஆஸ் ஃபார் அஸ் அ பப்ளிக் கம்பெனி, சரி, பப்ளிக் கம்பெனி அது யாரோட ஆங்கிள் இருந்து அது பப்ளிக் கம்பெனி? எல்லாரோட ஆங்கிள் இருந்து இட் இஸ் அ பப்ளிக் கம்பெனி. நீ பார்த்தாலும் பப்ளிக் தான், நான் பார்த்தாலும் பப்ளிக் தான், எவன் பார்த்தாலும் பப்ளிக் தான், கரெக்டா? ஆனா ஹோல்டிங் சப்சிடரி அப்படி கிடையாது. Holding subsidiary is always in relation with some other company. Come on, it is always in. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. You are a boy. You are a girl. யாரோட ஆங்கிள் you are a boy, யாரோட ஆங்கிள் you are a girl? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் you are a boy, you are a girl, கரெக்டாப்பா? இது ஏன் இப்படி சொல்றேன்னா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன். I am a teacher. I am a teacher. I am a professor. இது absolute term, relative term. I am a teacher. I am a teacher. Always I am a teacher. Always I am a teacher. Yes or no? சரி, வீட்டுக்கு போனா I am a duty bound no son, I am a duty bound husband, I am a duty bound father. கரெக்டாப்பா? இப்போ நீ இருக்க, you are a student, கரெக்டா? எங்க நீ ஸ்டூடெண்ட்? இங்க கிளாஸ் ரூம் வரும்போது you are a student. வீட்டுக்கு போனேன்னா நீ சன்னு, நீ டாட். ஆமா தானப்பா? அதே மாதிரி வீட்டுக்கு போனா அப்பா அம்மா சைட்லேருந்து பார்த்தா நீ சன்னு டாட்டர், சிப்ளிங் சைட்லேருந்து பார்த்தா நீ பிரதர் ஆர் சிஸ்டர். அப்போ திஸ் வேரிஸ். நீ மேலோ ஃபீமேலோ, இட் இஸ் நாட் கோயிங் டு வேரி வேர் எவர் யூ ஆர் கோயிங் டு. நீ இங்க இருக்கும்போதும் மேல் தான், வீட்டுக்கு போனாலும் மேல், கரெக்டாப்பா? சார் நான் கிளாஸ் ரூம்ல மட்டும் மேல், வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீ இங்க இருந்தாலும் மேல் தான், அங்க இருந்தாலும் மேல், கரெக்டாப்பா? நீ இங்க இருந்தாலும் ஃபீமேல் தான், வீட்டுக்கு போனாலும் ஃபீமேல் தான், கரெக்டா? இதுக்கு பேர் அப்சல்யூட் டேர்ம் which will not change. Absolute term, come on, which will not change. Private or public company is an absolute term, it will not change. ஆனா holding subsidiary அப்படிங்கிறது it is always in relation to some other company. Come on, it is always in. அப்போ ஆல்வேஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்? ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுதாப்பா? ஹோல்டிங் கம்பெனிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் இன் ரிலேஷன் டு சம் அதர் கம்பெனி. ஒருத்தனுக்கு ஹோல்டிங் கம்பெனியா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு ஹோல்டிங் கம்பெனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி ஃபார் அ கம்பெனி இஸ் நாட் அ ஹோல்டிங் கம்பெனி ஃபார் another company. But this only changes from the angle from which perspective you are seeing, this will change. அதனால என்ன சொல்றான்? ஓப்பனிங் வேர்ட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி in relation to one or more companies. In relation to one or more companies. நல்லா கவனிப்பா. I can be a holding company of one company. Can I be a holding company of two company? Can I be a holding company of three companies? Can I be a holding company of four companies?
அதனால தான் சொல்கிறான் ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ். கமான், என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவேன்? ஹோல்டிங் கம்பெனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இது என்ன டேர்ம்? ரிலேட்டிவ் டேர்ம். இட் இஸ் ஆல்வேஸ் இன் கம்பேரிசன் வித் சம் அதர் பர்சன், கரெக்டா? அண்ட் ஐ கேன் பி அ ஹோல்டிங் கம்பெனி ஃபார் ஹவு மெனி கம்பெனி? அப்ப என்ன சொல்றான்? ஹோல்டிங் கம்பெனி in relation to one or more other companies. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுவியா? இப்போ நெக்ஸ்ட் சொல்றான் means a company of which அதனுடைய of which such companies are subsidiary companies, of which அதனுடைய அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ்லாம் இவனுக்கு சப்சிடரி, அந்த கம்பெனி எல்லாம் இவனுக்கு சப்சிடரி. ஹோல்டிங் கம்பெனி மீன்ஸ் a company, holding company of which such other companies are subsidiary. If the other companies are my subsidiary, then I am his holding. அவன் எனக்கு என்னவா இருந்தா நான் அவனுக்கு என்ன? அவன் எனக்கு சப்சிடரியா இருந்தா நான் அவனுக்கு ஹோல்டிங். அப்ப law has not defined directly what is a holding company. சிம்பிளி இது ரொம்ப பச்சையா ஒரே ஒரு லைன்ல சுருக்கி சொல்லணும்னா, if a company has a subsidiary, then that company is called as holding. யார் ஹோல்டிங் கம்பெனி? யார் யாருக்கெல்லாம் சப்சிடரி இருக்கோ அவன்லாம் ஹோல்டிங் கம்பெனி. இப்போ இந்த டெஃபினேஷனை பை ஹார்ட் பண்ணலாமா? சரி, என்ன சொல்றான் டெஃபினேஷன்ல? ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ் மீன்ஸ் அ கம்பெனி. இது வரைக்கும் ஈஸியா இருக்கா? இந்த கடைசியா ஒரு ஃப்ரேஸ் தான் கீ ஃப்ரேஸ். என்னது? ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர். of which such companies na என்ன அர்த்தம்? முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ், அதை தான் we call it as என்ன கம்பெனி? such company. அப்போ holding company means a company of which such companies are its subsidiary companies, of which such companies are its subsidiaries company. Number two, holding company is always in relation to. Super. இப்போ நீ சொல்லு definition. What is a holding company? Holding company in relation to means a company of which such companies are. அப்போ அந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு என்ன? சப்சிடரி. அந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு சப்சிடரியா இருந்தா நான் அந்த கம்பெனிக்கு ஹோல்டிங் கம்பெனி. ஏன்னா எல்லாருக்கும் கான்செப்ட் he has not explained us clearly what is a holding company. Rather, no, he is only telling யாருக்கு சப்சிடரி இருக்கோ அவன் தான் ஹோல்டிங். அப்போ நெக்ஸ்ட் you should define, come on, who is a subsidiary company. Again, இப்போ எப்படி holding is always in relation to a other company, subsidiary is also in relation to other company. அக்ரீடாப்பா? ஒருத்தருக்கு சப்சிடரி கம்பெனியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சப்சிடரியா கம்பெனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பந்தமுமே கூட இல்லாம இருக்கலாம். கரெக்டா? சொல்லுப்பா. Say for example, Reliance Industries Limited is there. Reliance Petrochemicals Limited is there. Reliance Petrochemicals is the subsidiary of Reliance Industries Limited. இப்போ Reliance Petrochemicals யாருக்கு சப்சிடரி? Reliance Industries. Reliance Industries யாருக்கு ஹோல்டிங்? Reliance Petrochemicals. சரி, நம்ம வந்து ரிலையன்ஸை பார்த்துட்டு அவர் ஹோல்டிங் கம்பெனி, அவர் ஹோல்டிங் கம்பெனி, அவர் ஹோல்டிங் கம்பெனி நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஸ்மார்ட் லேர்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஹோல்டிங் கம்பெனியா? ஸ்மார்ட் லேர்ன் இஸ் a subsidiary company of that company-யா? நோ. அப்போ என்ன வார்த்தை யூஸ் பண்றான்? ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ். அதே மாதிரி சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ். ஒன் ஆர் மோர் அதர் வராது. சரி, இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி. ஏன்னா ஒருத்தருக்கு தான் குழந்தையா இருக்க முடியும், ஒருத்தருக்கு நிறைய குழந்தை இருக்க முடியும்ப்பா. கரெக்ட் தானப்பா? ஆனா ஒருத்தருக்கு தான் குழந்தையா இருக்க முடியும். கரெக்டாப்பா? ஹவு மெனி பேரண்ட்ஸ் நம்ம யாரையும் பார்த்து கேட்க மாட்டோம், ஹவு மெனி சில்ட்ரன் கேட்போம். ஹோல்டிங் கம்பெனி இஸ் த பேரண்ட், சப்சிடரி கம்பெனி இஸ் த சைல்டு. என்னடா, எது நிறைய இருக்கலாம்? சைல்டு நிறைய இருக்கலாம். கரெக்டா? பேரண்ட்ஸ் நிறைய இருக்க முடியாது. ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் ஒரு பயாலஜிக்கல் மதர் தானே இருக்க முடியும். ஆனா சைல்டு நிறைய சைல்டு இருக்கலாம். அப்போ அதனால இங்க என்ன சொல்றான்? சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி. எனி அதர் கம்பெனிஸ் இருக்க முடியாது. இட் கேன் பி இன் ரிலேஷன் டு எனி அதர் மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி controls the composition of the board of directors. என்னது?
controls the composition of the board of directors, or exercises or controls more than one half of the total voting power, either at its own or together with one or more of its subsidiary companies. கமான், கொஞ்சம் கஷ்டமான டெஃபினிஷன் சப்சிடரி. பட் இதை முடிச்சிட்டோன்னா, சப்சிடரி டெஃபினேஷன் முடிச்சிட்டோன்னா இந்த டாபிக் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். என்ன சொல்கிறான்? சப்சிடரி கம்பெனி, கமான், சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி exercises or controls more than one half of the total voting power or controls the composition of the board of directors. Come on, ரெண்டு வார்த்தை சொல்றான். Number one, controls the composition of the board of directors. சொல்லு. Number one, controls the. Number two என்ன சொல்றான்? Come on, exercises or controls more than one half of the total voting power, either at its own or along with its subsidiaries, one or more subsidiaries. அவனாவோ இல்ல அவனுடைய சப்சிடரிஸ் எல்லாம் சேர்ந்தோ, either at its own or along with its subsidiaries. Are you all following? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? we are discussing, come on, what is a dash company? Subsidiary company. முதல்ல இந்த பார்ட் ஆஃப் டெஃபினிஷனை பை ஹார்ட் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் கதை ஓவர். come on, என்ன சொல்றான் டெஃபினிஷன்ல? a subsidiary company in relation to any other company. அப்படின்னா அந்த any other company எந்த company? holding company. means a company in which the holding company. அங்க என்ன holding companyல என்ன படிச்சோம்? holding companyல என்ன படிச்சோம்? holding company in relation to one or means a company of which such companies are its subsidiaries. correct? அப்ப இதான் அங்க phrase. அங்க என்ன phrase? of which such companies are subsidiaries. இங்க என்ன phrase? subsidiary company in relation to any other company means a company in which the holding company A controls the composition of the board of directors. A என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? or exercises or control more than one half of the total voting power. அங்க எந்த சப்தம் ரொம்ப முக்கியம்? voting power. exercises or controls more than one half of the total voting power. share capital எழுதக்கூடாது, பவர்னு எழுதக்கூடாது. என்ன பவர்? voting power. exercises or controls more than one half of its total voting power, either at its own or along with its or together with its one or more subsidiaries. இல்ல together with its subsidiaries கூட எழுதலாம். together with its subsidiaries எழுதலாம். கண்ணா, are you all following? எல்லாரும் என்னோட திருப்திக்காக ஒரு தடவை ஹோல்டிங் கம்பெனி டெஃபினிஷன், ஒரு தடவை சப்சிடரி கம்பெனி டெஃபினிஷன், இப்படி ரெண்டு தடவை சொல்லுவேன். சொல்லுங்க, நான் சொல்ல போறது இல்லை. Super. Subsidiary company definition. Either at its own or together or along with its subsidiaries. together சொல்லலாம், இல்ல along with its subsidiaries. இன்னொரு தடவை சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டெஃபினிஷன்? சப்சிடரி கம்பெனி.
or together with its subsidiaries. ஓகேவா? இப்போ இதில் ரெண்டு சப்தம் சொல்கிறோம், ரெண்டு ஃப்ரேஸ். Controls the composition of the board of directors. Come on, controls the composition of the board of directors. What is meant by controlling the composition of the board of directors? Next keyword. What is meant by controlling the composition of the board of directors? If it can appoint or remove all or majority of the directors. Come on, if it can another appoint or remove all or majority of the directors. எல்லாத்துக்கும் illustration சொல்ல போறோம், எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் போட போறோம். If it can, come on, appoint. So if it can appoint or remove all or majority of its directors. இதுல என்னென்ன சப்தம் முக்கியம்? If it can appoint or remove. appoint பண்ணலாம், remove பண்ணலாம். என்ன பண்ணலாம்? யாரை ரிமூவ் பண்ணலாம்? டைரக்டர்ஸ். எந்த டைரக்டர்ஸ்? ஆல் ஆர் மெஜாரிட்டி. மெஜாரிட்டின்னு சொன்னாலே ஆல் இஸ் ஆல்சோ கவர்டு. கரெக்டா? மெஜாரிட்டி பண்ணாலே நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன்னா, ஆல் பண்ணா ஆப்வியஸ்லி நான் கண்ட்ரோல் தானப்பா பண்றேன். அப்படின்னால என்ன அர்த்தம்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ லிமிடெட் இஸ் தேர். எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கல? பி லிமிடெட் இஸ் தேர். B limited totally 10 directors. B limited is having totally, come on, how many directors? 10 directors. A limited can appoint 7 directors out of this 10 directors. Come on, A limited can appoint எவ்வளோ directors? 7 directors out of 10 directors. அப்படின்னா now tell me, 10ல half என்ன? 5. எப்படி சொல்றான்? இது மெஜாரிட்டினா அப்போ என்ன? more than 5. கரெக்டாப்பா? அப்போ நான் 6 டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண 5.5 டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. 5 டைரக்டரையும் ஒரு முண்டத்தையும் குறைக்க முடியாது. ஸோ அப்போ ஐ கேன் ஒன்லி அப்பாயிண்ட் 6 டைரக்டர்ஸ். சரி, இஃப் ஐ அப்பாயிண்ட் 6 டைரக்டர்ஸ் அவுட் ஆஃப், இஃப் ஐ அப்பாயிண்ட் 6 டைரக்டர்ஸ் அவுட் ஆஃப் 10, தென் என்ன ரிலேஷன்ஷிப்? ஹோல்டிங் சப்சிடரி. ஏன்? பிகாஸ் ஐ எம் கண்ட்ரோலிங் த composition of the board of directors. Samranikla, I am controlling the composition of the board of directors. Hey, puriyadapa, I am controlling the composition of the board of directors. Understood? சரி, இப்போ நான் 10ல 6 அப்பாயிண்ட் பண்ணாலே என்ன ரிலேஷன்ஷிப் வந்துடுது? இப்போ நான் 10ல 10 அப்பாயிண்ட் பண்ணா ஆப்வியஸ்லி கரெக்ட் தானப்பா? சரி, அப்போ என்ன சொல்றான்? கமான், இன்னொரு தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து ஒரு தடவை டெஃபினிஷனை சொல்லிடலாமா? டெஃபினிஷன் சொல்றதுக்கு மட்டும் உங்க சோம்பேறித்தனம் படவே கூடாது. கமான், என்ன டெஃபினிஷன் படிச்சுட்டு இருக்கோம்? we are discussing what is a holding company and what is a subsidiary company. கமான், செப்பண்டி, what is a holding company? என்ன சொல்றான்? holding company பிரில்லியன்ட். இதை சிம்பிளா எழுதணும்னா எப்படி எழுதுவேன்? எழுதிட்டப்பா. இதுக்கு உனக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? என்ன அர்த்தம் புரிஞ்சுது? ஹோல்டிங் கம்பெனினா யாரு? அப்ப if a company has a subsidiary company, then that company is a holding company. இது புரியணும்ல? சரி, அடுத்தது என்ன டெஃபினிஷன்? சப்சிடரி கம்பெனி. சொல்லு, சப்சிடரி டெஃபினிஷன் சொல்லு. சப்சிடரி கம்பெனி in which இருக்காத ஜவு மிட்டாய் மாதிரி ஆர் more than 1/2 of its either at its own or. இப்போ next, what is meant by controlling the composition of the board of directors? If it can appoint or, அப்படி பண்ணா அதுக்கு பேர் என்ன? கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர். யார் இப்படி பண்றானோ அவன் பேரு ஹோல்டிங் கம்பெனி. யார் இதுல பண்றானோ அவன் என்ன? சப்சிடரி கம்பெனி. அப்ப சப்சிடரி கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி
in which the holding company is controlling the composition of the board of directors. யாரு என்னோட board of directors ஓட composition கண்ட்ரோல் பண்றானோ அவன் அவனுக்கு நான் சப்சிடரி, அவனுக்கு நான் சப்சிடரி ஆயிட்டா அவன் எனக்கு ஹோல்டிங். நைனா முதல்ல எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? சப்சிடரிய முதல்ல சப்சிடரி எஸ்டாப்ளிஷ் பண்ணா தான் அதுக்கப்புறம் we can call holding. என்ன டெஃபினிஷன் அப்படி தான் சொல்லியிருக்கான், யாருக்கு சப்சிடரி இருக்கோ அவனுக்கு ஹோல்டிங். அப்போ முதல்ல சப்சிடரி டெஃபினிஷன் தான் டெஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எவ்ரிபடி ஆனெஸ்ட்லி? சரி, இப்போ நல்லா கவனி. A limited is there, B limited is there. A limited is holding 75% of the voting power in B limited. VP na யாருப்பா? வெட்டி பையன் அர்த்தம் இல்லை. VP na என்ன? voting power. சரி, அப்ப A limited holds 75% of the voting power in B limited. அப்படின்னா என்ன அர்த்தம்? A limited is holding more than 1/2 of the total voting power. அப்ப there is a dash relationship, holding and subsidiary. கண்ணுங்களா புரிஞ்சுதா? சரி, come to this question. A limited holds 75% of the total voting power in B limited. என்ன சொல்றான்? A limited holds, come on, 75% of the total voting power in B limited. A limited holds 35% of the total voting power in C limited. அதுக்கப்புறம் B limited holds 20% of the total voting power in C limited. Examine the relationship between A limited and C limited. சரி, நல்லா கவனி. இது ஏதோ கொஞ்சம் 2-3 பேர்லாம் போட்டிருக்கான், குழப்பத்துக்கு ட்ரை பண்றான். நம்ம படம் போட்டு பார்ப்போம். முதல்ல யாரு? A limited is there. அப்புறம் யாரு? A limited holds how much in B limited? 75% of the voting power. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? A limited holds 35% of the total voting power in C limited. எவ்வளோப்பா ஹோல்டு பண்ணுறான்? 35% of the total voting power in command C limit. யார் ஹோல்டு பண்ணுறா? A limit. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? B limited holds 20% of the total voting power in C limit. கொஷனில் இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் என்னமோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேனேன்னு பார்க்காதப்பா. கொஷனில் என்ன சொல்லியிருக்கானோ அதை எழுத்துல இங்கே வரைஞ்சிருக்கேன். கண்ணா, ஷால் வி ப்ரோக்ரஸா? இப்போ first we will discuss the relationship between A limited and B limited. Chella kutis, tell me, A limited and B limited க்கு என்ன சம்பந்தம்? யாரு ஹோல்டிங், யாரு சப்சிடரி? எப்படி? Because A limited has more than 1/2 of the total voting power in B limited. அப்போ B limited is the subsidiary, A limited is the holding. Therefore, A limited is the holding company as it holds. So, as it holds more than 1/2 of the total voting power. TVP பா, வேற ஏதாவது டிவி எழுதிடாத, அப்புறம் அது உருப்படாது. சரி, more than 1/2 of the total voting power. அதனால இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? A and B limited, holding and subsidiary. அந்த வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்கம்மா. இன்னொரு பையன் உட்காந்துருப்பானே, இர்ஃபாதா இர்ஷானா? இர்ஃபான் அழகானோ? தலைவலியா? சரி சரி. Then A limited and C limited க்கு என்ன ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோமா? சரி, come on. A limited holds 35% of the voting power in C limited. அப்ப இது more than 1/2. கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. A limited holds 35% of the voting power in C limited. அப்ப இது more than 1/2, not more than 1/2. ஆனா இவன் என்ன வார்த்தை சொல்றான்? where it holds more than 1/2 of the total voting power either at its own or together with
its subsidiaries. இப்போ நல்லா கவனி, A limited on its own it holds how much? In C limited, A limited on its own it holds how much? 35%. அதான் டெஃபினிஷன்ல அது மட்டும் சொல்லல. என்ன சொல்றான்? If it exercises or controls more than 1/2 of the total voting power, either at its own or together with one or more of its subsidiaries. கரெக்டாப்பா? அப்போ A limited on its own it is holding 35% through the subsidiary. A limited or subsidiary யாரு? B limited. B limited how much he is holding in C limited? 20%. அப்போ A limited through the subsidiaries or along with its subsidiaries it is holding 20%. கரெக்டாப்பா? அப்போ the total add பண்ண என்ன? 35 plus 20 எவ்வளவு percentage? 55%, which is more than 1/2 of the total voting power. Therefore, A limited is a holding company and C limited is a subsidiary company. Kana, you all understood this concept? அதனால தான் நீ டெஃபினிஷன் எழுதும்போது என்ன எழுதணும்? If it holds more than 1/2 of the total voting power, either at its own or together with one or more of its subsidiaries, or together with one or more of its subsidiaries. And the together with one or more of its subsidiaries நீ எழுத விட்டுட்டேன்னா, you are telling them நான் என்ன ஹோல்டு பண்றேனோ அது only should be taken for holding subsidiary establishment, which is wrong. You should write together with one or more of its subsidiaries. எல்லோருக்கும் புரிந்ததா? Everybody? சரி, next. இதுல ஒரு 2 or 3 points are there, and the points let us consolidate. A subsidiary shall also be regarded as the subsidiary of a holding company. எனக்கு ஒரு சப்சிடரி இருக்காப்பா? எனக்கு உன்னை கேட்குறேன்ப்பா, எனக்கு ஒரு சப்சிடரி இருக்கா? அந்த இது எழுதணுமா? இது எழுதிக்கணுமா? எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இது எழுதிக்கோங்க வேணா. எனக்கும் சப்சிடரி, நம்ம கையில் ஒரு சப்சிடரிக்குதா? அந்த சப்சிடரி கையில் இன்னொரு சப்சிடரிக்குதா? அந்த சப்சிடரியோட சப்சிடரி எனக்கு சப்சிடரி, அவனுக்கும் நான் தான் ஹோல்டிங், அவனுக்கும் நான் தான் ஹோல்டிங். அப்படின்னால் ஓகேவா? சரி, இப்போ யூ டெல் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸு, பிட்வீன் முதல்ல இவன் எடுத்துப்போம். பிட்வீன் ஹெச் அண்ட் எஸ்ல என்ன ரிலேஷன்ஷிப்? ஹெச் வந்து ஹோல்டிங், எஸ் வந்து சப்சிடரி. ஒத்துக்கிறியா? பிட்வீன் எஸ் அண்ட் எஸ்1, எஸ்ஸுக்கும் எஸ்1க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னப்பா? எஸ் இஸ் த ஹோல்டிங், S1 is the subsidiary. அதனால தான் என்ன சொன்னா, a holding company in relation to any other company னா. அப்படினால் S இருக்கான் இல்லையா, அவன் சப்சிடரி in relation to H. இந்த AS he is a holding company in relation to S1. நைனா, ஒருத்தனே ஹோல்டிங்காகவும் இருக்கான், ஒருத்தனே சப்சிடரி. ஒரே கம்பெனிக்கு அப்படி இருக்க முடியாது. புரிஞ்சுதாடா? அப்போ இப்போ என்ன क्वेश्चनனா, இந்த சைடு ஹெச் இருக்கா, இந்த சைடு யார் இருக்கா? S1 இருக்கா. ஹெச்சுக்கும் S1க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? H is the holding and S1 is the subsidiary. S1 is the subsidiary. லால என்ன சொல்றான்? உனக்கு ஒரு சப்சிடரி இருக்கான் இல்லையா, அந்த சப்சிடரிக்கு ஒரு சப்சிடரி இருக்கான் இல்லையா, சப்சிடரி என்னது? இஸ் யுவர் சப்சிடரி. சப்சிடரி இஸ் யுவர் சப்சிடரி.
உன் பையன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனா? உன் பையனோட பையன் அவனும் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தானப்பா. ஏக்கண்ணா அந்த மாதிரி மை சப்சிடரிஸ், சப்சிடரி இஸ் மை சப்சிடரி. செல்லா குட்டீஸ், ஆர் யூ ஆல் ஃபாலோயிங் அப்பா? எவ்ரிபடி? சரி, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் தேர். யுவர் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டா? யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு இஸ் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்டாப்பா. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உனக்கும் ஃப்ரெண்டு தானப்பா? நோவா? சரி, என்னப்பா நீங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவன் எங்கேயோ வேலை கிரீட் மேட்ச் வேலை ஒவ்வொருத்தரும் கூட்டின்னு வந்தால் மூஞ்சி திருப்பின்னு போவியா? உனக்கு அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அட்லீஸ்ட் பாய்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஏய் நீ அவனோட ஃப்ரெண்ட் தான், என்ன மச்சான் எப்படி இருக்கா என்னது, நம்ம வில் பிகம் கேஷுவல். கரெக்டா? அதான் கொஞ்சம் இப்படி மூஞ்சி திருப்பிப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரி, இதுதான்ப்பா இந்த எக்ஸாம்பிளுக்கு சரியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு சிவர் ஃப்ரெண்ட். ஒரு கிளாஸில் தெரியாமல் உன் ஒய்ஃபோட சிஸ்டர் சிவர்னு சிஸ்டர்னு சொல்லுவான்னு நினச்சின்னு சொன்னேன். அந்த மூதேவி மாற்றி சொல்லிடுது. சரி, நம்ம கசினோட கசின் நம்மளுக்கும் கசின் தானேப்பா? ஆமா தானடா? கசினோட கசின் அது திருப்பி நம்ம தானே. நீ மேக்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி பேசக்கூடாது. கசினுக்கு வேற கசின் இருக்கலாம் இல்லையா, அது சொன்னேன். மேக்ஸில் அப்படி தானே இருக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல. அவங்க அப்பாவோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட சின்ன தாத்தா உனக்கு என்ன ஆகணும்னு ஒரு கேள்வி. இதுக்கும் சிஏக்கும் என்ன சம்மந்தம் தான் எனக்கு தெரியல. சரி, அதே மாதிரி நேராக போனேன், சோத்தாங்காய் பக்கம் திரும்பினேன். அப்புறம் அப்படிக்கா இன்னும் கொஞ்சம் நேராக போனேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு லட்டாங்காய் பக்கம் திரும்பினேன். அப்படியே வந்து அப்படியே அபவுட் ஜம்ப் அடித்தேன். இப்போ நீ எந்த டைரெக்ஷனை பார்த்துருக்க? சரி, இது ஒரு கேள்வி. எந்த டைரெக்ஷனை பார்த்துருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் இருக்கிற சனி நம்மளை பார்த்துட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்றான் அடுத்தது? சரி, இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டுடப்பா? சப்சிடரிஸ் எல்லாம் கொண்டு போய் மேக்ஸ் சார்ட்ட சொல்லிடாதீங்கடா. சரி, ஸோ சப்சிடரிஸ், subsidiary is a subsidiary of the holding company, is a subsidiary of the holding company. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? holding company shall not have layers of subsidiaries beyond such a number as may be prescribed. At present it is 2 layer. At present it is come on 2 layer. இப்போ இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மக்கடிச்சுக்கோ. இதை பத்தி டீடைல்டா விஸ்தாரமா ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் இன்டர். சத்தியமா சொல்லுவேன்ப்பா, நம்பர். இது இங்க உனக்கு தேவையில்லாத ஆணி, ஏதோ தேவையில்லாம கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிட்டா இன்ஸ்டியூட். சரி, உனக்கு புரியணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன். ஹெச் டைரக்ட்லி ஹி ஹாஸ் மேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ். இது ஃபர்ஸ்ட் லேயர். இது என்னது? ஃபர்ஸ்ட் லேயர். எஸ் இஸ் இன்வெஸ்டிங் இன் எஸ் ஒன்னா? எஸ்க்கு ஏது பைசா? ஹெச் கொடுத்தது தான். அப்போ ஹெச் ஹாஸ் இன்வெஸ்டட் இன் S1 த்ரூ எஸ். கரெக்டாப்பா? ஹெச்சோட பைசா தான் எஸ்லயும் இருக்கு, எஸ்ஸோட பைசா S1ல இருக்கு. அப்போ ஹெச்சோட பைசா தான் S1ல இருக்கு. கரெக்டா? அப்போ டைரக்டா when H is making an investment, அதுக்கு பேரு லேயர் 1னு பேரு. if டைரக்டா H is making an investment, come on, it is called as layer 1. அந்த லேயர் 1 is making the next level of investment, அதுக்கு பேரு லேயர் 2. அதுக்கு பேரு லேயர் 2. இப்ப லால என்ன சொல்றான்னா, you should not have more than 2 layers of subsidiaries. You cannot have more than, come on, 2 layers of subsidiaries. அப்படின்னா என்ன சொல்றான்? just H is there, S is there, S is there, S1 is there. இது என்ன லேயர்? Sங்கிறது என்ன லேயர்? லேயர் 1. S1ங்கிறது என்ன லேயர்? லேயர் 2. இப்போ S1 can have S2 ஆனா இல்ல, இது கூடாதுங்கிறான். ஏன் கூடாதுங்கிறான்? because a company should not have more than 2 layers. A company should not have, come on, more than 2 layers. Hey, are you all following அப்பா? இதை பற்றி இன்னும் டீடைல்டா we will see in inter. wholly owned subsidiary இருந்தா exemption எப்படி, இல்லைன்னா abroad outside India ஹோல்டு பண்றானா exemptions எப்படிங்கிறதுலாம் we will see in inter. as of now understand, a company cannot have more than 2 layers of subsidiaries. for heaven's sake, for heaven's sake, இப்படி எழுதி தொலையாதீங்கோ. எப்படி எழுதி தொலையாதீங்கோ? a company cannot have more than 2 subsidiaries. தப்பே. I am not telling a company cannot have more than 2 subsidiaries. I am telling a company cannot have more than 2 layers of subsidiaries. A company cannot have more than 2 layers of அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பை ஹார்ட் பண்ணிடுங்க. இது சத்தியமா இப்போ சொன்னால் புரியாது, ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு தேவையும் இல்லாத அணி இது, இருந்தாலும் பை ஹார்ட் பண்ணிடுங்க.
For the purpose of 2 class 87, 2 class 87 is the subsidiary definition. 2 class 87 is the subsidiary definition. And for the purpose of 2 class 46, 2 class 46 is the holding order definition. Rendu definition pa, one enna definition? Subsidiary, innone enadhu? Holding. For the purpose of 2 class 87 and 2 class 46, the term company includes body corporate. The term company includes body corporate. For the time being, just by heart this. The term company includes body corporate. This way, ellachi sete odaro surukka we will consolidate. Come on. Am I enna padichundirukom? We are discussing the definition holding subsidiary, correct? Sorry, come on. First tell me holding company in a definition. இருக்கக்கூடாது சுறுசுறுன்னு சொல்லணும், டைமே இல்லை. ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அந்த வார்த்தை தானே நீ மனப்பாடம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், அங்கே சொதப்பிடாது. ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர். சரி, நெக்ஸ்ட் என்னது? சப்சிடரி கம்பெனி. சப்சிடரி கம்பெனி in which such company which company? Such holding company A controls the composition of or either at its own or together with one or more of its subsidiaries. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் எழுதிட்டியா? அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன்ல கிளாரிஃபிகேஷன் எழுதணும். என்ன? வாட் இஸ் த கிளாரிஃபிகேஷன்? கண்ட்ரோலிங் த காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீன்ஸ் அப்பாயிண்ட் ஆர் ரிமூவ். அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். என்ன 3 பாயிண்ட்ஸ் எழுதணும்? சப்சிடரி இஸ் a subsidiary of the holding company. அப்புறம் company cannot have more than. Number 3, for the purpose of 2 class 87 and 2 class 46, company includes body corporate. இந்த கடைசி 3 பாயிண்ட் மட்டும் திருப்பி சொல்லுங்க. Subsidiary is also a subsidiary of the holding company. Number 2, more than 2 layers of subsidiaries. Number 3, 2 class 46 and 2 class 87 term company includes. ஓகேவா? டக்குன்னு ஒரு கொஸ்டின்ல இதை அப்ளை பண்ணிடுவோம். எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கீங்களா? Shall we apply this in a question? சரி, fifth question. Go through this fifth question. அச்சா, சரி, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இப்போ நம்ம ஏற்கனவே படித்த கொஸ்டின் தான். என்ன? ஒருத்தர் இருக்கான், அந்த கம்பெனி பேர் என்ன? பிசி பிரைவேட் லிமிடெட். அவனுக்கு ஒரு சப்சிடரி இருக்காம, யாரு? கேஎல் பிரைவேட் லிமிடெட், கரெக்டா? இப்போ பிசி பிரைவேட் லிமிடெட் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறான்? 90,000 ஷேர்ஸ். எதில்? பிக்யூ. கேஎல் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறான்? 70,000. 90 + 70 எவ்வளோ? 1,60,000 ஷேர்ஸ், கரெக்டாப்பா? அவுட் ஆஃப் ஹவு மெனி ஷேர்ஸ்? 30 lakhsங்கிறது அமௌண்ட். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன? 3 lakhs. அவுட் ஆஃப் 3 lakhs, which is more than half. அப்பா சொல்லுடா. 3 lakhல half என்ன கண்ணு? 1.5 lakhs. He is holding 1,60,000. therefore இது more than 1/2 of the total voting power. கரெக்டா? என்ன டெஃபினிஷன் சொல்றான்? either by itself or together with its subsidiaries. அப்போ together with its subsidiaries he is holding this, correcta? Next part of the question he is asking, what will happen if KL is directly holding 1,60,000 shares in PQ and no shares are held by BC. BC ஒரு ஷேருமே வச்சுக்கல, எல்லா ஷேரையும் அதை வச்சுருக்கா KL. அப்படின்னால என்ன ஆகும்? என்ன 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 ப்ரொவிஷன் எழுதுவேன்? Subsidiary is a subsidiary of the holding company. கரெக்டா? சரி, என்னோட திருப்திக்காக இந்த கொஸ்டின் நம்பர் 6 மட்டும் இப்பயே கிளாஸ் ரூம்லயே எழுது.
கொஸ்டின் நம்பர் 1 2 3 ஹோம்ஒர்க் கொடுத்தேன், பண்ணியா போகும்போது செக் பண்ண சொல்லியிருக்கேன். மண்டேலேயே கொடுத்துவாங்க இல்லைனா? சரி. இப்போ கொஸ்டின் நம்பர் 6 ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ப்ரொவிஷன் கரெக்டாக எழுதணும். அந்த பேப்பர்லாம் மூடி வச்சிருவோம். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் விசிபிளாக இருக்கணும். முன்னாடி திருப்பி பார்த்து வாட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி, வாட் இஸ் சப்சிடரி கம்பெனி என்ன கையை. த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆன் அசோசியேட் கம்பெனி. இதுவும் ஓப்பனிங் அதே தான். அசோசியேட் கம்பெனி இன் ரிலேஷன் டு another company. Associate company come on in relation to another company. அப்போ holding, subsidiary, associate எல்லாத்துக்குமே opening line is almost the same. Holding company in relation to one or more other companies. Subsidiary company in relation to any other company. Associate company in relation to any other company means a company in which that other company has a significant influence. In which that other company has got come on a significant influence. A company is an associate of another company. A company is an associate of another company. If that company has a significant influence, if that company has got a significant influence. Significant influence na enna, it has at least 20% of the voting power or participation in business decisions under an agreement, but which is not a subsidiary company of the company having such influence, and it includes a joint venture company. பிரிச்சு எழுதணும். What is an associate company? An associate company in relation to any other company means a company in which such other company. கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த definition is like subsidiary-யோட definition மாதிரி தான் இருக்கு. Subsidiary definition சொல்றாங்க, subsidiary company in relation to any other company means a company in which holding company in which the other company நீங்க யூஸ் பண்றாங்க, holding company யூஸ் பண்றாங்க. Are you all following அப்பா? சரி. In which the other company has a significant influence. In which the other company has a significant influence. Significant influence na என்ன அர்த்தம்? Come on, if they are having at least 20% of the voting power or participation in business decisions under an agreement. If they have at least 20% of the or participation in business decisions under an agreement, அப்படி இருந்தால் then it is a dash company, associate company. திருப்பி சொல்றேன் definition of associate company. Associate company in relation to any other company means a company in which has a significant influence. அங்க எப்படி controls the composition எக்ஸ்பிளைன் பண்ணமோ அந்த மாதிரி இங்க significant influence எக்ஸ்பிளைன் பண்ணணும். Significant influence means what? Holding at least 20% of the voting power or power to participate in the business decisions under an agreement. 20% மேல இருக்கணும், greater than or equal to 20%. But the relationship should not be like a holding and subsidiary. அப்படினால் என்ன அர்த்தம்னா, a company is there, another company is there. இந்த கம்பெனி என்ன இன்வெஸ்டிங் கம்பெனின்னு சொல்லுவேன். என்ன கம்பெனி? இன்வெஸ்டிங் கம்பெனி. ஹோல்டிங்க்கு எப்படி சப்சிடரி ஜோடியோ, சப்சிடரிக்கு எப்படி ஹோல்டிங் ஜோடியோ, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அண்ட் அசோசியேட் கம்பெனி. டெஃபினிஷன் பாரு. அசோசியேட் கம்பெனி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் தட் அதர் கம்பெனி ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அவன் என் மேல சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருந்தால் நான் அவனுக்கு அசோசியேட் கம்பெனி. I am the company which is being controlled. The company in which the significant influence is being held is a dash company, associate company. யாரு மேல significant influence வச்சிருக்கோமோ அவன் தான் என்ன கம்பெனி? அசோசியேட். யாரு significant influence வச்சிருக்கானோ அவன் பேர் என்ன? இன்வெஸ்டிங் கம்பெனி. நான் புரிஞ்சுதடா? சரி, இப்போ என்ன சொல்றான்? significant influenceனா என்னன்னா அட்லீஸ்ட் 20% of the voting power, but the relationship should not be like a subsidiary company. அப்படினால என்ன அர்த்தம்? இப்போ greater than or equal to 20% னா greater than 50% is also greater than or equal to 20%. அப்ப என்ன சொல்றான்? It should be less than or equal to 50%. ஏன் it should be less than or equal to 50% of the voting power? If it is more than 50% of the voting power இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரு holding and subsidiary. Then that relationship will become holding and
அப்போ 20% மேலே இருக்கணும், ஆனால் அது ஹோல்டிங் சப்சிடரியாக இருக்க கூடாது. 20% மேலே இருக்கணும், ஆனால் அது ஹோல்டிங் சப்சிடரியாக இருக்க கூடாது. எப்படி முடியும் 20% மேலே இருந்து ஹோல்டிங் சப்சிடரியாக இருக்கக்கூடாதுன்னா, அப்போ தி ஹோல்டிங் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50%. And it includes a joint venture company. And it includes a joint venture. முதல்ல இந்த டெஃபினிஷன் இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. Come on, what is an associate company? An associate company in relation to has a significant influence, but it is not a subsidiary company. But it is not a subsidiary company. Significant influence na enna explain பண்ணனும். Significant influence means holding at least 20% of voting power or participation in the business decisions under an agreement. Naina, and it includes a joint venture company. And it includes a joint venture. You basically should be knowing what is meant by joint venture. If two companies come together and form another company for some purpose, then it is called as another joint venture. அந்த கம்பெனிக்கு பேரு, எந்த கம்பெனி ரெண்டு பேர் வந்து சேர்ந்து ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணானா அந்த கம்பெனிக்கு பேர் என்னது? ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. And these two companies are called as joint venturer. These two companies are called as, come on, joint venturer. Are kanne A limited is there, B limited is there. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து they are forming a company called as AB limited. இப்போ AB லிமிடெடுக்கு பேர் என்ன? ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. புரியுதா? இப்போ இவனுங்க ரெண்டு பேருக்கு பேர் என்ன? A லிமிடெடுக்கும் B லிமிடெடுக்கு பேர் என்ன? ஜாயிண்ட் வெஞ்சரர். இவன் ரெண்டு பேருக்குமே பேர் என்னது? ஜாயிண்ட் வெஞ்சர். என்ன சொல்றான்? ஜாயிண்ட் வெஞ்சரருக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இஸ் an associate company. Come on, for the joint venturer, come on, for the and the joint venture company is there, no, it is an associate company. திருப்பி சொல்றேன், for a and the joint venture company is there, no, it is an associate company. எல்லாருக்கும் கிளாரிட்டி கிடைச்சதாப்பா? ஜாயிண்ட் வெஞ்சரருக்கு அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இஸ் an associate company. What is a joint venture? It means a joint arrangement whereby the parties that have joint control of the arrangement have right to the net assets of the arrangement. முடிஞ்சா இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, இல்லைன்னா தேவையில்லை, பரவாயில்ல, விட்டுறலாம். முடிஞ்சா இதை என்ன பண்ணிக்கோ, அதாவது they have a joint control over the assets of the company. என்னது? Come on, they have a joint control over the assets of the company. இவ்வளவுதான் எசன்ஸ். They should have a joint control over the assets of the company. அவனுக்கு பேர் தான் என்னது? ஜாயிண்ட் வெஞ்சர். யாருக்கு they have joint control over the assets of the company? பார்ட்டிஸ். அந்த பார்ட்டிஸ்க்கு பேர் தான் என்ன? ஜாயிண்ட் வெஞ்சரர். அப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்னு ஒன்று இருக்கு, அதுல ஜாயிண்ட் வெஞ்சரர் இருக்கா? அந்த ஜாயிண்ட் வெஞ்சரர் they have a joint control over the assets of the company. They have a joint control over the assets of the company. Come on, quickly, let us consolidate. What is a joint venture? Come on, a joint associate company. An associate company in relation to the other company has a significant but not a subsidiary company, and it includes a joint venture company. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? What is meant by significant influence? Significant influence means at least holding at least 20% of the voting power or participation in the business decisions under an agreement. அப்புறம் joint venture, it means where the parties have a joint control over the assets of the company. அதுக்கு பேர் தான் என்னது? joint venture. கண்ணா, up till this you are all having clarity அப்பா? டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம ஃபவுண்டேஷன் சிலபஸ்லேயே ரொம்ப ஃபர்டைல் ஏரியா. அடிச்சவன் துவம்சம் பண்ணி கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதுலேயும் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஏரியா.
holding subsidiary and associate. Holding subsidiary is very easy to understand, but it is very difficult to write. இவன் அவன்ல இப்படி வச்சிருந்தா அப்படி வச்சிருந்தான்னு எழுதுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட். வெறும் அதை நார்மலாக புரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் ஓகே, 2 பேர் இருக்கான் இவன் இல்லை. ஆனால் இது எழுதுறது இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் வை ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆன் மேக்கிங் யூ ரைட் நோ திஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஹோல்டிங் சப்சிடரி. அசோசியேட் கம்பெனி இந்த மாதிரி எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? சரி. இப்போ குட்டி குட்டியாக சில எல்லாம் இருக்குது, அதெல்லாம் டக் 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 எல்லாம் ஒரு 10 minutes சரியா டக் 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 வில் கம்ப்ளீட். On the basis of the liability of the members. Come on the basis of the liability of the members. So on the basis of the liability of the members, companies can be classified as limited by shares, limited by guarantee. Another limited by shares, limited by guarantee. And the third one is come on unlimited company. And the third one is come on unlimited company. Romba simple. Tak 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 we will progress. Company oda liability is unlimited. யாரோட liability is limited? Members. நான் features of company சொல்லும் போதே சொன்னேன், எழுதும்போது ஒழுங்கா எழுதணும். என்ன எழுதணும்? Limited liability of members. என்ன எழுதணும்? Limited liability of members. கம்பெனியோட liability is always unlimited. நைனா limited liabilityங்கிறது யாருக்கு? மெம்பர்ஸோட liabilityக்கு. சரி, அப்போ கம்பெனி limited by shares. ரொம்ப ஈஸி. The liability of the members is limited. Come on, the liability of the சொங்கி பயலா இருக்கக்கூடாது, சுறுசுறுன்னு இருக்கணும். இன்னைக்கு we are completing companies act. உங்க மேல தான் சத்தியம் போட்டிருக்கேன். என்னப்பா? சரி. Limited by shares. Limited by shares என்ன சொல்றான்? The liability of the members is limited. Limited by MOA. இதுலயும் சரி இதுலயும் சரி, இதுதான் first point. The liability of the members shall be limited by MOA. To what extent the liability of the members is limited? It is limited to the extent of the unpaid amount on the shares held by them. It is limited to the extent of another unpaid amount of the shares held by them. Are you all following? நம்ம features of company படிக்கும் போதே இதை பத்தி படிச்சோம். The liability of the members is limited to the extent of the படிச்சோமா இல்லையா? சரி, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் மனசுல நிற்கும். சரி, என்ன சொல்றான்? லிமிட்டட் பை ஷேர்ஸ். த லைபிலிட்டி ஆஃப் தி மெம்பர் ஷால் பி லிமிட்டட் பை த MOA. ரெண்டுத்துக்குமே சொல்லணும். எந்த ரெண்டுத்துக்குமே சொல்லணும்? லிமிட்டட் பை ஷேர்ஸ்க்கும் சொல்லணும், லிமிட்டட் பை கேரண்டி. என்ன சொல்லணும்? த லைபிலிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் பை த MOA. டு வாட் எக்ஸ்டென்ட்? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த unpaid amount on the shares held by them. To the extent of another unpaid amount on the shares held by them. திருப்பி சொல்லு, to the extent of the. அப்படின்னா என்ன அர்த்தம்? unpaid amount on the shares held by them. Now let us understand what is this. கம்பெனியில் you will be holding shares. Infosysல I am holding 100 shares. Face value 10, paid up value 10. I am holding how many shares? 100 shares. Face value எவ்வளோ? 10. Paid up value என்ன? 10. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன ஆகுது? ஃபேஸ் வேல்யூ 10, பெய்டு வேல்யூ 10. அப்படின்னா நான் ஃபுல்லாக பே பண்ணிட்டேன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 3-4 வருஷமாக எனக்கு செம்ம டிவிடெண்ட் கொடுக்குறது. சப்போஸ் இன் அ பர்டிகுலர் இயர் இன்ஃபோசிஸ் அண்டர் லாஸ். The directors of Infosys are asking, டே மகாபாவிங்களா, இத்தனை நாளைக்கு 10 ரூபாய் பைசாவை கொடுத்துட்டு நிறைய அமௌண்ட் யூ காட் as no dividend, no? இப்போ கம்பெனி இஸ் அண்டர் liability, please contribute towards the liability of the company அப்படின்னு the directors can ask, cannot ask. என்னோட liability is limited. First, number 1, come on, my liability is limited. To what extent it is limited? It is limited to the extent of the
unpaid amount on the shares, unpaid value on the shares. அப்படின்னா say for example the face value is rupees 10 and the paid up value is 7. Say for example the face value is rupees 10. கவனிக்கிறியா? Say for example the face value is rupees 10 and the paid up value is rupees 7. Balance எவ்வளோ? Balance எவ்வளோ? 3. Tomorrow if Infosys is going for a loss, can they ask me to pay some amount? Can they ask me to pay some amount? Yes. How much they can ask me? 3 and not more than 3. If my face value is 10 and paid up value is also 10, 10 minus 10 என்ன? Brilliant. Appo they can ask me to contribute any amount. They cannot contribute. They cannot demand. They cannot demand. So if the face value is 10 and the paid up value is rupees 7. Face value is 10 and the paid up value is rupees 7. அவங்க என்ன பேலன்ஸ் 3 ரூபாய் கேட்க முடியுமா முடியாதா? 3 ரூபாய்க்கு மேலே கேட்க முடியுமா முடியாது. அப்போ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ், த liability of the members is limited by the MOA. இந்த ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக எழுதிடுவியாப்பா? The liability of the members is limited by the MOA to the extent of held by them, to the extent of the unpaid amount of the shares held by them. Very good. Next, எப்ப கேட்கலாம்? This can be called either during the lifetime of the company. Come on, this can be called either during the எப்ப கேட்கலாம் இந்த amount? This amount can be called, come on, either during the lifetime of the company or at the time of winding up of the company. கம்பெனி உசுரோடு இருக்கும்போது கேட்கலாம், இல்லை கம்பெனி இழுத்துன்னு இருக்கும்போதும் கேட்கலாம். This can be called either during the lifetime of the company or at the time of, உனக்கு புரியறதுக்காக விளையாட்டுக்காக சொன்ன எக்ஸாமினேஷனில் போய் when the company is alive also this amount can be asked, when the company is in deathbed also this amount can be asked. Mark will go into a deathbed. சரியா? அதனால அங்கே என்ன எழுதணும்னா this amount can be called either during the lifetime of the company or at the time of lifetime of the company. போது யார் கால் பண்ணலாம்னா it can be called by board of directors. Lifetime of the company போது who can call this amount? Come on, it can be called by board of them. Winding up of the company போது who can call? Liquidate. Who can call? Liquidate. அப்ப இத மொத்தமா சேர்த்து சொல்லு. What is a company limited by share? A company limited by share is a company in which the liability of the members is limited by the memorandum of association to the extent of the unpaid value, and this can held by them, and this can be called either during the lifetime of the company by the board of directors or at the time of winding up of the company by liquidator. எழுதிடலாமா? சூப்பராக எழுதலாமா? சரி, அடுத்தது என்ன? கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. இதுதான் மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதை காட்டிலும், பட் ஓகே, வி வில் ட்ரை டு பை ஹார்ட். Guarantee company, the liability of the members shall be limited by the MOA. இதுக்கும் first line அதேதான். The liability of the members is limited by the MOA. To what extent it is limited to the amount? It is limited to the such amount illa. It is limited to such amount as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being wound up. இதுதான் கீயான ஸ்டேட்மெண்ட் இந்த இதுக்கு. What is a company limited by guarantee? ஏண்டா முறைக்கிற நீதான்? சரி, முறைக்கிறான்ல. சரி, what is a company limited by guarantee? A company limited by guarantee means a company where the liability of the members is limited by the memorandum of association to an amount as the members have undertaken to contribute to the assets of the company in the event of its being wound up. In the event of its being wound up. In the event of its being wound up. ஏன்பா அதே எக்கோ மாதிரி 3 தடவை ஏன் சொல்றேன்? அதுதான் கீவேர்டு. இந்த ஈவெண்ட் ஆஃப் இட்ஸ் பி wound up. அப்போ மெம்பர்ஸ் என்ன சொல்றான்? டே கம்பெனி, நீ உசுரோடு இருக்கும்போது உனக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். நீ இழுத்துன்னு கிடக்கும்போது
we will come and contribute. We will come and contribute. Contribute towards your, we will contribute to your asset, and the assets are used பண்ணி you pay your liabilities. We are not going to contribute to your liability because of the concept of separate legal entity. அவனோட liability அவனோட liability. இப்போ அது என்னோட liability இல்லை. I cannot contribute towards his liability. I will contribute towards his assets, and he will contribute, he will pay his liabilities. அப்போ என்னப்பா keywords? Where the members have undertaken to contribute to the assets of the company in the event of its being wound up. அப்போ keyword என்னன்னா only at the time of, come on, only at the time of winding up you can call for the guarantee amount. You can call for the guarantee amount. You are liable to pay the guarantee amount. Members are there appa. Members are liable to pay the guarantee amount. சாம்பிராணிக்கலாம் சொல்லுங்கடா. Members are liable to pay the, எப்போ? Only at the time of winding up. ஒரே துறை என் திருப்திக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறியா? What is a guarantee company? A guarantee company is a company in which the liability of the members is limited to such an amount which the members have respectively undertaken to contribute to the, in the event of its being wound up. In the event of its being wound up. சரி, அப்போ இந்த amount can be enforced only at the time of winding up. அப்போ யார் இருப்பா? Liquidate. அப்போ this amount cannot be enforced by the board of directors. This amount can be enforced only by the liquidator. Liquidatorனால it is possible, come on, only at the time of, hey கண்ணா, are you all following? சரி, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்போ guarantee amount can be demanded only by liquidator, only by liquidator, and it can be only at the time of winding up. கண்ணா, are you all following? சரி, இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு கேரண்டி அமௌண்ட் கொடுக்கலாமா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேரண்டி கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம். உன் பேர் என்னம்மா? அபிநயா. அபிநயா கேரண்டி கொடுக்குறா. எவ்வளோ ரூபாய் கேரண்டி கொடுக்குறா? 10,000 கேரண்டி கொடுக்குறா. உன் பேர் என்னம்மா? மரியம். மரியம் என்ன சொல்கிறா? she is giving a guarantee for 15,000. உன் பேர் என்னம்மா? ஜெயந்தி is giving for 20,000. Angel, she is giving a guarantee for 25,000. Ashwati for 30,000. Spelling? Hannah. Seri. Hannah, she is giving a guarantee for 40,000. Jayashree is giving for 40. Ibri, they are giving guarantee. ஒவ்வொருத்தர் ஒரு amount of guarantee கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கடைசியா அதான்டா கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்லுங்கடா. பேர் கேட்கும் போதெல்லாம் உற்சாகமா இருந்துட்டு கடைசியா ஆன்சர் சொல்லும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. சொல்லுங்க. சரி, இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு கேரண்டி அமௌண்ட் கொடுக்கலாமா? அப்போ இதெல்லாம் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பா? மெமரேண்டம். அப்போ ஆல்வேஸ் புரிஞ்சுக்கோ, லயபிலிட்டி கிளாஸில் நீ வந்து லயபிலிட்டி பற்றி எழுதும்போது நிச்சயம் யூ ஷுட் ரைட் த லயபிலிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் இஸ் லிமிடெட் பை த எம்ஓஏ. பை த எம்ஓஏ. பை த எம். யார் உன்னோட லயபிலிட்டியை அமுக்குறா? எம்ஓஏ. எம்ஓஏ அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோ மவனே. ஓகேவா எவ்ரிபடி? ஏதோ ஒரு எக்கோ சவுண்டு கேட்கல? சரி, இப்போ கேட்குறதா? சரி, ஏதோ நடுவில் அம்மான விஷயமா ஏதோ வந்துட்டு போயிருக்கு விட்ருங்க. அப்படி தானேப்பா பண்ணுவானுங்க பேய் படத்துலாம். ஏதோ ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சுருப்பானுங்க. அது திடீர்னு ஏதாவது பேய் வந்ததுன்னா உடனே அது வந்து ஒரு பொயின்னு ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டில் கத்தும். சரி, then about who will mention the guarantee amount? MOA. The MOA must state the amount of guarantee, and it may be of different denomination. Cheppandi, it may be of different denomination. அதுக்கப்புறம் இதில் in case of guarantee company, in case of guarantee company,
the shares of the guarantee company are not freely transferable. கேரண்டி கம்பெனிங்கிறது ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம் இல்லையா? கேரண்டி கம்பெனிங்கிறது சாம்பிராணி. இட் கேன் ஐதர் பி a private company or public company. எந்த கம்பெனியாக இருந்தாலும் அது ரெண்டாக தான் இருக்க முடியும். ஒன்று ப்ரைவேட், இல்லைன்னா பப்ளிக். செக்ஷன் 8 கம்பெனி இருக்கு, அது என்னவா இருக்கும்? அதான் கண்ணு, அது பேசிக்காக என்னவா இருக்கும்? பேசிக்கலி எனி கம்பெனி வில் பி ஃபார்ம்டு ஒன்லி as a private company or a public company. இது எல்லாமே அது மேலே இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான். மாசா புரிஞ்சுதா? மாசானா நம்ம சம மாசம் அப்படின்னு நினச்சக்கூடாது. மட சாம்பிராணிகளோட ஷார்ட் ஃபார்ம் தான் மாசா. சரி, ஏய் எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? பேசிக்காக எல்லா கம்பெனியும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். என்னது? ப்ரைவேட், பப்ளிக். அப்போ அது என்ன? இப்போ கேரண்டி கம்பெனினா அது இட் கேன் பி a private company or a public company. இப்போ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் இருக்கு, இட் கேன் பி a private company or it can be a public company. charitable objects company, section 8 company இருக்கு, it can be a private company or it can be a public company. புரியல? அப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் கடைசியாக இதில் வந்து முடியும். இப்போ அதே மாதிரி கேரண்டி கம்பெனி கேன் either be a private company or a public company-யா? private company-ல shares are transferable-ஆ? there is a restriction on the transferability. நோன்னு சொல்லக்கூடாது, எஸ்ன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? there is a restriction. shares are transferable-ஆ? shares are transferable-ஆ? yes, கமா there is a restriction on the transferability. எந்த கம்பெனியில்? but whereas in the case of a public company the shares are really transferable. இப்போ என்ன சொல்றான்? even though the guarantee company is a public company, even though the shares are not freely transferable, the shares are not freely transferable. அப்போ என்ன சொல்றான்? in the case of a guarantee company the shares of the guarantee company are not freely transferable. the shares of the guarantee company are not freely transferable அப்படின்னு ஒரு கேஸில் சொன்னான். சரி, இந்த கேஸ் பேர் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேசஸ் தான் கொடுத்துருக்கோம். கேஸ் பேர் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோ. மேலே போகலாமா? நரேந்திரகுமார் அகர்வால் வர்சஸ் சரோஜ்மால். நரேந்திர ஞாபகம் இருக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக. ஆமாம் தானேப்பா? சரி, அதுக்கப்புறம் அகர்வால் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைப்பா, அகர்வால் ஸ்வீட்ஸ் ஃபேமஸில் ஐ ஹாஸ்பிட்டல். சரி, அவனுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் தோணும். சரி, இப்போ நரேந்திர அகர்வால். குமார் வேணும்னா வச்சுக்கோ. குமார் இஸ் வெரி காமன் வேர்ட். சவுத் இந்தியன் வேர்டு கூட குமார். என்னப்பா சுமார் மூஞ்சி குமார்னு கூட சொல்லுவானுங்களே. சரி, ஸோ நரேந்திர அகர்வால். சரோஜ் தெரியுமா? சரோஜ் என்னப்பா? சரி, சரோஜ் தெரியல, பரவாயில்லப்பா. இது மாலு, இது ஆளுவாது ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சு நியூ கேன் ரைட் நோ மாலு இல்லை மல்லு ஞாபகம் வச்சுக்கோ. மலையாளத்தை செல்லமாக சொல்லுவோம்லப்பா மல்லுன்னு. சரி, உனக்கு ஆளுவோ மாலுவோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் முடிஞ்சால் கேஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கோ. என்னது? கேஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, எந்த டாபிக் எந்த கேஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நீ பாட்டு கம்பெனி ஆக்டில் எந்த கேஸ் வந்தாலும் அங்கே போய் நரேந்திரகுமார் அகர்வால் சரோஜ் மாலு அப்படின்னு எழுதி வச்சேன்னு வச்சுக்கோ, ஆயிடும் மார்க்கு. அதனால் எந்த இடத்துல போடணும்? சரி, இப்போ guarantee company can be with share capital or without share capital. If it is a guarantee company with share capital, if it is a guarantee company, அப்போ அவனுக்கு ரெண்டு லைபிலிட்டி இருக்கும். ஒன்று என்னது? ஷேர் கேபிட்டல் அமௌண்ட். ஒன்று என்னது? ஷேர் கேபிட்டல். அந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு he is liable எப்போ? ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு he is liable when either during the lifetime or at the time of winding up. If it is a company without share capital, அப்போ ஒரே ஒரு liability தான். என்னது? guarantee, which is liable only at the time of winding up. நைனா guarantee company with share capital, without share capital இருந்தா அவனுக்கு ரெண்டு liability. with share capital இருந்தா ரெண்டு liability. ஒன்று share capital, இன்னொன்று guarantee. share capital he is liable எப்போ? lifetime as well as at the time of winding up. guarantee he is liable எப்போ? only at the time of winding up. சம்பிராணிகளா புரிஞ்சுதா? The third concept is, come on, unlimited company. It means a company not having any limit on the liability of its members. Every member is liable in proportion to their interest in the company to all the debts of the company
It may or may not have share capital. அப்போ unlimited company, it means a company not having any limit on the liability of its members. என்ன keyword? It means a company not having any limit on the liability of the members. அப்படின்னா not having any limit on the liability of the members, the liability of the members is unlimited. சம்பராணிகளா, the liability of the members is unlimited. எந்த கம்பெனியில் unlimited? come on, unlimited கம்பெனியில் unlimited கம்பெனியில் liability of the members is unlimited. திருப்பி சொல்லு, unlimited கம்பெனியில். அப்படின்னா எப்படி அவனோட liability நிர்ணயம் பண்றது? how to fix their liability அப்படின்னா சரி, ஸோ கை கட்டணும் உட்காந்து நோம்பு காலத்தில். சரி, so the member is liable in proportion to their interest in the company. அவனுக்கு MOA he will tell what is his interest in the company. what is his? இது இன்ட்ரெஸ்ட் தான். டைம் வேல்யூ ஆஃப் மணியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் படிக்கிறியே, மேத்தமெட்டிக்ஸ் இன் ஃபினான்ஸ் ஒன்று படிக்கிறியே, அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. இன்ட்ரெஸ்ட்னா ரைட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ரைட். அப்போ ஹீ இஸ் ஹேவிங் எ ரைட் இன் தி கம்பெனியா, அவனோட ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரைட் இன் கம்பெனி எவ்வளோ அந்த அளவுக்கு அவன் லயபிள். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் வி ஆர் ஸ்டார்டிங் எ கம்பெனி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் வி ஆர் ஹேவிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி. எவ்வளோ? இப்போ கம்பெனியோட லைபிலிட்டி இஸ் 1 crore அட் த டைம் ஆஃப் மைனிங். கம்பெனியோட லைபிலிட்டி இஸ் 1 crore. நம்ம ஒருத்தரோட லைபிலிட்டி எவ்வளோ? 6% ஆன் 1 crore அப்படின்னா எவ்வளோ? 6 lakhs பா. 1 crore 6% என்னப்பா? 6. அப்போ நான் 6 lakhs கொடுக்கணும், நீ 6 lakhs கொடுக்கணும், அவங்க 6 lakhs கொடுக்கணும், எல்லாரும் 6 lakhs கொடுக்கணும் at the time of mining. Suppose the liability of the company at the time of mining is 2 crore. Each of us is liable to the extent of 12 lakh. Suppose if it is 5 crore. லா கிளாஸ்ல நான் டேபிள்ஸ் இல்லாமாப்பா சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, 5 crores அப்படின்னா எவ்வளோப்பா? 30 lakhs. நைனா சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 10 crore. கரெக்டா? அப்போ ஈச் ஆஃப் அஸ் வி ஆர் லைபிள் டு. அப்போ நம்ம லைபிலிட்டிக்கு லிமிட்டே கிடையாது. கம்பெனி லைபிலிட்டி ஏற ஏற நம்ம லைபிலிட்டி ஏறினே போகும். அதுதான் என்ன? லைபிலிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் இஸ் unlimited. So it means a company not having any limit on the liability of its members. திருப்பி சொல்லி, it means a company not having any limit on the liability of its members, and they are liable in proportion to their interest in the company. They are liable in proportion to their interest in company. For what are they liable? They are liable for all the debts of the company. Again, it may have share capital. அப்போ நீ ஏன் சொல்ல, இது வரைக்கும் நம்ம படித்தது 5 டைப் ஆஃப் கம்பெனி. என்ன 5 டைப் ஆஃப் கம்பெனி? கம்பெனி லிமிடெட் பை ஷேர், கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி வித்தவுட் ஷேர் கேபிட்டல், கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி வித் ஷேர் கேபிட்டல், அன்லிமிட்டெட் கம்பெனி வித்தவுட் ஷேர் கேபிட்டல், அன்லிமிட்டெட் கம்பெனி வித் ஷேர் கேபிட்டல். புரியல? வாழ்க்கையில மேலே போலாமா எவ்ரிபடி? சரி, அடுத்தது features of unlimited company. ரொம்ப சிம்பிள்ப்பா. unlimited, the members of an unlimited company are not directly liable to the creditors of the company. ஒத்துக்கிறியா? unlimited company இருந்தாலும் there is the concept of separate legal entity. அப்போ creditor என்ன டைரக்டா கேட்க முடியாது. creditor யாரை கேட்கணும்? கம்பெனி. கம்பெனியில் ஒருத்தன் வருவான், யாரு? liquidator. அவன் தான் என்ன கேட்க முடியும். நைனா just like in the case of a company limited by share, company limited by guarantee, unlimited company that liability will arise only at the time of winding up, not during the lifetime.
Not during the lifetime. The liability will arise, come on, only at the time of winding up, not during the lifetime. Hey, is every can I following me? Seri. அதே மாதிரி the liability of the members is only towards the company and in the event of its winding up, யார் தான் கேட்கலாம்? Liquidator can ask to contribute to the assets which will be used to discharge the debts of the company. So in the unlimited company, you all understood this concept, appa? Company limited by shares. It is a company where the liability of the members is limited by the memorandum of association to the extent of the unpaid amount on the shares, which can be called by the board of directors either during the lifetime of the company or by the liquidator at the time of winding up. Company limited by guarantee. It is a company where the liability of the members is limited by the memorandum of association to such an amount which the members have respectively undertaken to contribute to the assets of the company in the event of it being wound up. And this amount can be called only at the time of winding up of the company. In the event of its being wound up to contribute to the assets of the company. சரி, அப்போ இந்த guarantee company-யோட shares are not freely transferable, are not, come on, freely transferable. வாழ்க்கையில மேல போலாமா? அதுக்கப்புறம் unlimited company, it is a company not having any limit on the liability of its members, not having any limit on the, come on, liability of its members. அடுத்தெல்லாம் அப்படியே தட்டி தூக்கின்னு போவே வேண்டியதான். டக் டக் டக். டார்மெண்ட் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கம்பெனியை முடிச்சிடலாம். கவர்மெண்ட் கம்பெனி அன்றைக்கே முடிச்சிட்டோமா? இல்லை, முடிக்கல. இன்னைக்கு முடிச்சிடலாம் கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட் கம்பெனி கொஞ்சம் நல்லா ஸ்ரத்தையாக படிக்கணும். இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் கேட்கும்போது டப்பான்னு டான்ஸ் ஆடும். வாட் இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி? அக்கார்டிங் டு செக்ஷன் 2 clause 45, government company is a company in which not less than 51% of the paid up share capital, in which not less than paid up share capital, சரி, is held by central government, state government or state governments, partly by central government and partly by one or more state governments. And a subsidiary of a government company, come on here, subsidiary of a government company is also a government company. A subsidiary of a government company is also a government company. என்ன சொல்றான் 2 clause 45? என்ன சொல்றான் 2 clause 45ல? government company is a company in which not less than 51% of the paid up share capital, in which not less than is being held by central government, state government, partly by central government and partly by one or more state government. நல்லா கவனிக்கணும். In the direct 51% of the paid up share capital can be held only by government. The direct 51% of the paid up share capital should be held only by government. Questionல குழப்புவான். Central government is holding 25%. Rajasthan government is holding 18%. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஹோல்டிங் 7%. அதுக்கப்புறம் எல்ஐசி இஸ் ஹோல்டிங் 2%. சென்ட்ரல் கவர்மெண்ட் 25,
Rajasthan, Tamil Nadu சேர்ந்து 18 plus 7, 25, 25 plus 25, 50. LIC 2%, 50, 52%, in which not less than 51% of the paid up share capital government company. அப்படின்னா ஊன்னு போயிடும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 51% should be directly held by government. நெக்ஸ்ட் என்ன சொல்றான், அப்படி ஒரு கம்பெனில 51% is being held by government and it becomes a dash company, government company. And if that government company is having any subsidiary, that subsidiary should be called as a government company. இவன் எங்கேயுமே கவர்மெண்ட் கம்பெனி கொஞ்சமோ கவர்மெண்ட் கொஞ்சமோ சேர்த்து போட்டு 51% வரதை பத்தி பேசவே இல்லை. He is speaking about two different things. Number one, government directly holding 51%. டேய் மட சாம்பிராணிகளா, புரிஞ்சுதா? கவர்மெண்ட் டைரக்ட்லி ஹோல்டிங் 51%. அப்ப அதுக்கு பேர் என்ன கம்பெனி? கவர்மெண்ட். And if that government company is having a subsidiary, and the subsidiary will also become a government company. எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? Everybody பாப்போம். And for the purpose of this class, paid up share capital shall be considered as total voting power, where shares with differential voting rates have been issued. முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன விட்டுருப்பா. paid up share capital refers to total voting power. It refers to total voting power. சரி, அங்கைக்கும் ஹோல்டிங்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், ஆனா ஆக்சுவலி பெரிய வித்தியாசம். ஹோல்டிங்ல என்ன வார்த்தை சொல்றான்? A company is a subsidiary of the other company if the other company exercises or controls more than 1/2 of the total voting power. More than 1/2 of the total voting power. அப்படின்னா more than 50% இருந்தாலே அது என்ன கம்பெனி? ஹோல்டிங் கம்பெனி. more than 50% இருந்தாலே holding. A company is there. In that company the total number of shares is 1 lakh shares. ஒத்துக்கோடா. 50,001 share. எவ்வளோ ஷேர்? is held by some other company. 50,001 share is held by another company. இப்போ இது என்ன கம்பெனி? ஹோல்டிங் சப்சிடரியா? ஹோல்டிங் சப்சிடரி இல்லையா? ஹோல்டிங் சப்சிடரி. ஏன்னா என்ன வார்த்தை சொல்லியிருக்கான்? more than half. more than 50%. அப்ப 50.0001% is also more than 50%. more than 50% should not be understood as 51%. more than 50%. Now 50.01% is also more than 50%. அடடா, புரிஞ்சுதா? ஆனா கவர்மெண்ட் கம்பெனில ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கான். இதே சே ஃபார் எக்ஸாம்பிள், a கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் 1 lakh shares. கவர்மெண்ட் இஸ் ஹோல்டிங் 50,001. கவர்மெண்ட் இஸ் ஹோல்டிங். இப்போ இத கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. கவனிச்சல டிஃபரன்ஸ். கவர்மெண்ட் கம்பெனினா தி கவர்மெண்ட் should be holding 51% of the paid up capital. 1 lakh sharesல 51% எவ்வளோ? சொல்லுங்க பா, நான் பிரேக் எடுத்து 51,000 shares. அடே, shall we progress? டேய் இருடா, கணக்கு படத்துலயே என்ன பண்றீங்களோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பர்சன்டேஜ் கம்ப்யூட்டேஷனுக்கு டான்ஸ் ஆடுறீங்களே. என்ன 1 lakh ஷேர்ஸா? இப்போ அதுல 51% எவ்வளோ? 51,000. அப்போ கவர்மெண்ட் only if it is holding 51,000 or more, only when the government is holding 51,000 or more, அதுக்கு பேர் என்ன கம்பெனி? கவர்மெண்ட் கம்பெனி. if it is holding somewhere between 50,001 to 51,000 கம்மியா, if it is holding 50,500 வச்சுக்கோ, எவ்வளவு பர்சன்டேஜ்? உனக்கு ஈஸியா கேட்கறேன்டா. 50.5%. 50.5% is more than 50, more than half. நைனா இந்த ஹாஃபும் தெரியணும்ல. இது more than half. but this is less than 51%. அதனால இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இல்ல. இதே கவர்மெண்ட் இல்லாம some other company is holding 50,500 shares. Now then it becomes a holding company and this company becomes a subsidiary company. எல்லா கிறுக்குங்களுக்கும் புரிஞ்சுதா? I am just asking all the intelligent brains, are you able to comprehend this?
சரி, லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வில் கோ ஃபார் அ பிரேக். லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி. லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி which has any of its securities listed on any recognized stock exchange. என்ன வார்த்தை யூஸ் பண்றான்? which has any of its securities. Come on, which has any of its securities listed in a recognized stock exchange. யாரை பத்தி படிக்கிறோம்? listed company. என்ன சொல்றான்? listed company. listed company means a company which has any of its securities listed on a recognized stock exchange. இதுதான் இங்க keyword. என்ன keyword? which has any of its securities listed on a recognized stock exchange. வாயை திறங்கடா மண்டூகங்கமே. which has என்னது? any of its securities. என்னது? listed on a recognized stock exchange. And the government may notify any class of companies which, though listed, shall not be regarded as listed companies. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, என்னத்தையாவது நீ லிஸ்ட் பண்ணி தொலைச்சேனா, என்னத்தையாவது நீ, if you list something, then that company will be called as a listed company. Where are you listing it? You are listing it in a recognized stock exchange. Listed company, correct அப்பா? சரி, listed company என்ன சொல்ற? listed company means a company in which any of its securities. நீ எப்படி எழுதக்கூடாது? listed company means a company which is listed in stock exchange அப்படின்னு அண்ணனுக்கு ஊத்தப்போ எழுதுனா ஹோகையாதான். என்னது? which has any of its securities listed in a, இப்படி சொல்லிட்டானா பின்னாடியே சொல்றான். அப்படி நீ பண்ணியிருந்தா கூட நான் இருக்கேன் பாரு, நானா யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? it can notify any class of companies which is actually listed, but I will call it as it is not listed. I will call it as it is not listed. ஐனா யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் எந்த கம்பெனி அப்படி சொல்லணும்னா, it can notify any company. It can notify any class of companies. It can notify any class of company. செக்யூரிட்டிஸ்னா என்னன்னா, செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் பேர் என்னது? செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட். அந்த ஆக்ட் படி எது செக்யூரிட்டியோ அதுதான் நம்மளுக்கு செக்யூரிட்டி. ஷால் வி ப்ரோக்ரஸ் அப்பா? அன்லிஸ்டட் கம்பெனி உனக்கு ரொம்ப பிடிச்ச டெஃபினிஷன். வாட் இஸ் an unlisted company? Unlisted company means a company other than a listed company. எவன் லிஸ்டட் இல்லையோ. brilliant, brilliant. next என்னது? foreign company. foreign companyக்கு definition சொல்றான். என்ன சொல்றான்? foreign company means any body corporate which is incorporated outside India and which has a place of business in India. அப்ப இங்க எது கீவேர்டுனா any body corporate. இதை ஒழுங்கா படிக்கணும். any body corporate. anybody corporate. anybody corporate அப்படி படிக்க கூடாது. என்னது? any body corporate incorporated outside India and having a place of business in India. கண்ணா நல்லா கவனி. ஒரு கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட் இன் ஜப்பான். அது என்ன கம்பெனி? ஃபாரின் கம்பெனி. எல்லோ பேக் மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, பட்டிக்காட்டா மாதிரி சொல்லக்கூடாது. ஃபாரின் கம்பெனினா அது ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு எழுதினேன்னா எக்ஸாமினருக்கு திருப்திப்படாது. ஃபாரின் கம்பெனினா லால என்ன சொல்லியிருக்கான்? கமான், இட் இஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஷுட் ஹாவ் அ பப் இன் இந்தியா. ஷுட் ஹாவ் அ பப் இன் இந்தியா. பப்புக்கு கொஞ்சம் வேற ஸ்பெல்லிங். என்னது? POB. POBனா என்ன? பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்னது? பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்படின்னா வாட் இஸ் அ ஃபாரின் கம்பெனி? இட் இஸ் அ கம்பெனி கமான் which is incorporated. சொல்ல, it is a company which is incorporated outside India and having a, அப்ப வெறுமனே incorporated outside India na it is not a foreign company. It should have a place of business in India. Come on, it should have a, அது எப்படி இருக்கலாம்? either by itself or through an agent. either physically
or through an electronic mode. 4 விதமா சொல்றான். என்ன சொல்றான்? either by itself or through an agent, either in a physical mode or in an electronic mode. அப்ப simply what is a foreign company? இந்த 4 keywords இருக்கணும். என்ன 4 keywords இருக்கணும்? number 1, it means any body corporate incorporated outside India. இது first keyword. And has a place of business in India. இது second keyword. either by itself or through an agent. இது மூணாவது keyword. நாலாவது என்ன? either physically or in an electronic mode. இதுக்கு பேர் தான் என்னது? place of foreign company. முக்கியம் என்னன்னா he should have a place of business in India. இந்தியால பப் இல்லைன்னா ஃபாரின் கம்பெனி கிடையாது, அவன் வெறும் பாடி கார்பரேட் தான். he should be called only as a body corp. Sony Incorporation is incorporated in Japan. இப்போ அவன் யாரு நம்மளை பொறுத்த வரைக்கும்? ஜாப்பனீஸ் கம்பெனி, சிம்பிளி a body corporate. அவனை நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, ஃபாரின் கம்பெனின்னு சொல்ல கூடாது. unless Sony Incorporation has a place of business in India. unless he has come on a place of business in India. எல்லா சாம்பிராணிகளுக்கும் புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட், எப்படி வேணாலும் இருக்கலாம். மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், செல்லிங்காக இருக்கலாம். சேல்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் தான் பண்ணுறான். இங்கே வெறும்னா தொடச்சி கொடுக்குற சர்வீஸ் சென்டராக இருந்தால் கூட போதும். ஏதோ ஒரு கனெக்ஷன் இந்தியாவில் இருந்தால் போதும். இன்னும் கண்ணா ஷால் வி ப்ரோக்ரஸ் அப்பா? சரி, நிதி கம்பெனி. இந்த அடுத்த ரெண்டும் கொஞ்சம் உபயோகப்படாத ஒரு டெஃபினிஷன்ப்பா. தண்டப்பைய எது கொடுத்துருக்கானே தெரியல டெஃபினிஷன். அக்ஷயா அவனை தான் எல்லாரும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க. ஆச்சா சரி. நிதி கம்பெனி. என்னது? நிதி கம்பெனி. இந்த ரோட்ல போகும்போதெல்லாம் கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்டு, ட்ரிப்ளிகேன் பெனிஃபிட் ஃபண்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களாப்பா? அந்த ரோட்டில் போகும்போது பிரியாணி கடை எங்கே இருக்குது, பானிபூரி கடை எங்கே இருக்குது, மேக்கப் கடை எங்கே இருக்குது, இப்படி துன்றதும் அழகு சாதன பொருளாகவே பார்த்துட்டு போனால் இதெல்லாம் எப்படி கண்ணு காப்பிடும்? ரொம்ப பாப்புலர்ப்பா இந்த கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்டு, ட்ரிப்ளிகேன் ட்ரிப்ளிகேன் பெனிஃபிட் ஃபண்டு, அதுக்கப்புறமா வந்து மயிலாப்பூர் நிதி கம்பெனி, இந்த மாதிரிலாம் வந்து அதான் கேஎம்பிஎஃப் தான். சரி, இந்த மாதிரிலாம் நிறையா கம்பெனி இருக்குது. கேள்விப்பட்டிருக்கியா? படலைன்னா இனிமேல் போகும்போது கண்ணை திறந்துன்னு போ. சரி, இப்போது நிதி கம்பெனி எங்கே யூஸ் ஆகும்னா, பொதுவாக I am having account with HDFC Bank. Should I be a shareholder of HDFC Bank? I have taken loan from HDFC Bank. Should I be a shareholder of HDFC Bank? No. அப்போ நார்மல் பேங்கிங் கம்பெனி லெண்டிங் யாருக்கு பண்ணுவான்? யாருக்கு வேணாலும் பண்ணுவான். It will accept deposits from whom? யாருக்கு வேணாலும் பண்ணுவான். ஆனால் நிதி கம்பெனி அப்படி இல்லை. lending only to members. மெம்பர்ஸ்னா யாரு? shareholders. accepting deposits only from, கொடுக்கறதும் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பான், வாங்குறதும் மெம்பர்ஸ் கிட்டே மட்டும்தான் வாங்குவான். எந்த கம்பெனி? நிதி கம்பெனி. இது எதுக்காகனா, பொதுவாக இது எப்போ என்ன மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சதுன்னா, முன்னாடிலாம் நிறைய ரூரல் பிளேசஸில் பேங்க்ஸ் வில் நாட் பி தேர். பேங்க்ஸ் வில் நாட் பி தேர். பேங்க்ஸ் ரொம்ப அர்பன் பாஷ் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் நிறைய ரூரல் ஏரியாஸ்க்கு பேங்க்ஸ் ஆர் கோயிங். மேபி நோ தி டேஸ் ஆர் கோயிங் வேர் தி பிரான்ச்சஸ் ஆர் கம்மிங் டவுன் பிகாஸ் நோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ ஆன்லைன். கரெக்டாப்பா? முன்னாடிலாம் சில பேங்க்குக்கெலாம் போனால் உள்ளே போக முடியாது. இந்த மாதம் பிகினிங் ஒரு 5 தேதிக்குள்ளே போனேன்னா வச்சுக்கோ, எல்லாம் ஒரே வயசானதாக வந்து க்யூவில் நின்று பென்ஷன் ஃபண்டெல்லாம் வந்திருக்கும், அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் க்யூவில் நிற்கும். ஆமாவா இல்லையாப்பா? அதுதான் அந்த மேனேஜர் ஒரு டென்ஷனாக இருப்பார். ஏன்னா இந்த பெருசுங்களா இருக்குல்ல, கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து டாலரேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஐ வில் ரைட் இட் டு தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துருவா. இப்போ என்னடானா அந்த பேங்க்கெல்லாம் இஓடின்னு இருக்கான். என்னைக்கு போனாலும் காலியாக இருக்குது, கார்த்தால போனாலும் காலியாக இருக்குது, சாயந்தரம் போனாலும் காலியாக இருக்குது. என்ன சார் அங்கேயே போனால் அவனுங்களே சொல்கிறாங்க எல்லாம் நெட் பேங்கிங், எல்லாம் நெட் பேங்கிங்கில் பார்த்துக்கோங்க. இன்னும் பெருசெல்லாம் இந்த பாஸ்புக் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க, பாஸ்புக் வந்து எனக்கு பிரிண்ட் எடுத்து கொடுங்கன்னு. இப்போ என்ன பண்ணிட்டான், வெளியே ஒரு மிஷின் வச்சுட்டான், ஏடிஎம் மிஷின் பக்கத்துலேயே. அந்த மிஷினில் போடுங்க, அதுவே பிரிண்ட் கொடுத்துரும். அவன் காசு எடுக்கணும், மிஷின் வாசலில் இருக்குது, காசு எடுத்துக்கோங்க. காசு போடணும், மிஷின் அங்கே இருக்குது, காசு போட்டுக்கோங்க.
அப்போ நீ எதுக்கிட்ட உட்காந்துருக்கேன்? இதெல்லாம் சொல்றதுக்காக தான் உட்காந்துருக்கேன். சரி, அப்போ அந்த ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் இந்த பேங்கோட ரீச் வாஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். அப்போ டு ப்ரொமோட் சேவிங்ஸ் இந்த ரூரல் ஏரியாஸ் என்ன பண்ணுவான், அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற அந்த மக்கள்லாம் சேர்ந்து they will start a company called as dash company, நிதி கம்பெனி. அதில் யாருக்காவது சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருந்தால் நிதி கம்பெனியில் போட்டு வைப்பான். யாருக்காவது ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட்னா நிதி கம்பெனி கிட்டேருந்து பாரோ பண்ணிப்பான். அப்போ தட் வாஸ் நோ ஆஃப் தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள்னு ஒரு டெமோக்ரஸி பற்றி சொல்லுவாங்க இல்லையாப்பா, அதே கான்செப்ட் அப்ளைஸ் ஃபார் நிதி கம்பெனி. இட் இஸ் அ கம்பெனி விச் இஸ் ஸ்டார்டட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். கண்ணா அறிவால் ஃபாலோயிங்கடா. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு லெண்டிங் ஆஸ் வெல் ஆஸ் பாரோயிங். அந்த நிதி கம்பெனிக்கு லெண்டிங்னா என்ன? இட் இஸ் கிவிங் லோனா. பாரோயிங்னா இட் இஸ் டேக்கிங் டெபாசிட்ஸா. இட் கேன் போத் கிவ் லோன் ஆஸ் வெல் ஆஸ் டேக் டெபாசிட்ஸ் ஒன்லி ஃப்ரம் மெம்பர்ஸ், ஒன்லி ஃப்ரம் மெம்பர்ஸ். அதெல்லாம் ஓகே. இது சம்பந்தமே இல்லாமல் நம்மளுக்கு என்னது கொடுத்து தொலைச்சிருக்கான்னு எனக்கு புரியலை. பட் என்ன பண்ணுறது? A company which has been formed for the purpose of promotion of thrift and savings amongst its members is called as என்ன company? நிதி கம்பெனி. அப்போ இங்க என்னப்பா கீவேர்டு? ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் thrift and savings. சேவிங்ஸை பொதுவாக இப்படி ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுவோம்ப்பா. என்னது? thrift and savings. கண்ணே ஒழுங்கா எழுதுப்பா. theft and savings எழுதி வச்சிடாத. இது என்னது? thrift and savings. இது என்னது? கமான், thrift and savings. சரி. and it can receive deposits from and lend only to members for an mutual benefit. சொல்ல மாட்டேன், நடுவில் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போனல. சரி. it must be notified by the central government in the official gazette as a நிதி company or a mutual benefit society.